எல்லாருக்கும் முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துக்கிறேன். ஃபினாலேல எதிர்பாராத ஒன்றை எதிர்பாருங்கள் அப்படின்ற அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் தோணுது. ஆக்சுவலாக ஓட்டு இப்போ இவ்வளோ ஓட்டுன்னு இருக்குல்ல. ஸோ இந்த ஓட்டிங் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஓட்டு அன்அஃபிஷியல் ஓட்டுன்னு ரெண்டு இருக்குல்ல. அதில் அஃபிஷியல் ஓட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கரமான போட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த போட்டியோட முடிவில் என்னன்னா ஒரு கும்பல் பயங்கரமாக கதற போறாங்க அப்படின்றது உண்மையாக தெரிஞ்ச விஷயமா இருக்கு. இன்கேஸ் அந்த அப்டேட் படி பார்த்தீங்கன்னா அது நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒரு கும்பல் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கதற போறாங்க. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றது அவங்களுக்கு கை வந்த கலையா இருந்தது. சோ கடைசி நாள் வரைக்கும் நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது இதுக்கப்புறமா இந்த இடத்துலயாவது ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்துட முடியுமா அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன மேட்டர்னா இப்போ ஓட்டிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னதான் முக்குனாலும் முணங்கினாலும் பாத்தீங்கன்னா ஓட்டை மாற்ற முடியாது. ஆனா அந்த ஓட்டிங் ஆர்டர் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துலாம். ஓகேங்களா, இதுல வந்து வின்னர் யாரு அப்படின்றது அப்சல்யூட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கம்பல்சரி பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து டைட்டில் அடிச்சிருவாப்ல, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா என்ன மேட்டர்னா ஒரு 90% வந்து அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 10% 90 இல்ல 95% இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5% வந்து எதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இன் கேஸ் அபிஷியல் ஓட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் வந்து சோ அந்த சேஞ்சஸ் மூலமா பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து டைட்டில் அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா 95% பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் தான். இன் கேஸ் வந்து டைட்டில் தூக்கி சௌந்தர்யா கிட்ட கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல அதுக்கப்புறம் இருக்க விஜய் விஷால்ட்ட கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஒட்டுமொத்த பேரும் பாத்தீங்கன்னா கழுவி ஊத்துவாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. அந்த ரிஸ்கே விஜய் டிவி எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுங்க. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் வின்னருக்கான அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா 50 லட்சத்துல இருந்து 40,50,000 ரூபாய் வந்து கொண்டு வந்து விட்டுட்டாங்க. சோ அதை வந்து திருப்பி மாத்துவாங்களா இல்ல அதே அமௌண்ட் தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கு. சோ அதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் காண்ட் இருக்கு. என்னடா இது டைட்டில் எவன் அடிக்கிறான் அது மேட்டர் இல்ல, எவனோ ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போறான், இருந்தாலும் டைட்டில் வின்னருக்கான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்க இஷ்டம் குறைச்சு விடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு காண்ட் எல்லாருக்குமே இருக்கு. இதுல இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா டைட்டில் வின்னர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ முத்துக்குமரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்னா அபிஷியல் ஓட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான லீடிங்ல இருக்காரு. கொஞ்சம் நஞ்சு லீடிங்ல பயங்கரமான லீடிங். சோ அந்த அளவுக்கு லீடிங்ல இருக்க ஒருத்தன் வந்து இன் கேஸ் சேஞ்ச் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், வெளியே பெரிய பூகம்பம் இருக்கும், பிக் பாஸ் செட்டை போட்டு கொளுத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் ஓட்டிங் அப்டேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தலாம். ஓகேங்களா, இதில் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% ஓட்டு வந்து வச்சிருக்காரு. அன்அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் 50% ஓட்டுனா 2,63,685 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மட்டுமே வச்சிருக்காரு. ஸோ இது எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ்னு பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கவங்களும் செகண்ட்ல இருக்கவங்களும் அவ்வளோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து 1,06,000 ஓட்டு, அதாவது 2,60,000 ஓட்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து 1,06,000 ஓட்டுன்றது எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ்னு பாருங்க. கிட்டத்தட்ட 2 மடங்கு ஓட்டை பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வச்சிருக்காப்ல. அப்படின்னும் போது அதான் சொன்னா 50% ஓட்டை மட்டும் அவர் மட்டும் வச்சிருக்காரு. மிச்சம் இருக்க 50 பார்த்தீங்கன்னா பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுல நான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னல, ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் பெரிய போட்டி இருக்குன்னு சொன்னல, அந்த ரெண்டு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு விஷால், இன்னொன்னு சௌந்தர்யா. ஏன் சௌந்தர்யாவுக்கு விஷாலுக்கு என்னவா போட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷாலோட ஓட்டு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அன்அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் 73,000 ஓட்டு, 73,450 ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா அன்அஃபிஷியல் வச்சிருக்காரு. இதுல அஃபிஷியல் என்ன சொல்றாங்கன்னா விஷால் தான் செகண்ட் பிளேஸ், சௌந்தர்யா வந்து தேர்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா உங்களுக்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா டைட்டில் வின்னர் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா செகண்ட் பொசிஷனுக்கு ரன்னர் அப்புக்கு இவங்க போட்டி வந்துரும் போல தான் இருக்கு. ஏன்னா விஷால் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா விஷால் ஓட்டு வந்து கொட்டுது அப்படின்றாங்க. என்ன மேஜிக்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு 2 நாளா கழுவி தான் ஊத்திட்டு இருந்தாங்க விஷால். அதாவது அன்ஷிதா வந்ததுக்கு அப்புறம் என்னடா அவன் திருப்பி பழைய வேலையை ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி. ஒருவேளை அந்த வேலையில இம்ப்ரெஸ் ஆகி விஷால் பயங்கரமான ஒரு எப்படி சொல்லு பயங்கரமான ஆளா இருப்பார்ப்பா, அதாவது திருப்பி வந்தோன்னு திருப்பி நம்மளுக்கு லவ் கண்டென்ட் கொடுக்குறாருப்பா அப்படின்ற மாதிரி நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. ஓட்டத்தை கொட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல வந்து விஷால் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன்ல போயிருக்காரு. சோ அவர் தான் பாத்தீங்கன்னா லீடிங்ல இருக்காரு. ரன்னர் அப் கம்பல்சரி விஷால் தான் வருவார் அப்படின்ற மாதிரி இருக்கு. இன் கேஸ் அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அடுத்த ஒரு நாள் ஃபுல்லா விஷாலை போட்டு கொளுத்துன்னு கொளுத்தி விட்டுருவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 நாளா ஒர்க் பண்ணிருக்காங்க. சும்மா இல்ல 100 நாளா 104வது நாள் இன்னைக்கு 104 நாளா பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த மேட்டர் மட்டும் நடந்துருச்சு, சௌந்தர்யா இல்ல ரன்னர் அப் வந்து விஷால் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சோழியை முடிச்சு விட்ருவாங்க. அதாவது அடுத்த 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட்டே தர வேணாம், இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறல, இதுக்கப்புறம் பாருங்க அடுத்த 3 நாள் நாங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஃபுல் விஷாலை போட்டு செதுக்கி விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கே அது நடக்கும். நீங்கள் வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முத்துக்குமரன் டைட்டில் அடித்தாலும் சரி அடுத்த ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஏன்டா டைட்டில் அடிச்சோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை பண்ண தான் போகிறானுங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது வந்து கிரெடிட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு அவன் டைட்டிலும் அடிச்சிட்டான் அப்படின்ற பட்சத்தில் நிறுத்துவான்னு நினைக்கிறீங்களா? நிறுத்த மாட்டானுங்க. அந்த டைட்டிலோட வேல்யூ எந்த அளவுக்கு குறைக்கலாம், அவனோட வேல்யூ எந்த அளவுக்கு குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. என்னன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, நம்ம ஒருத்தவங்களை ப்ரொமோட் பண்ணி நம்ம மேலே வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது வேற விஷயங்க. அதாவது அவங்களோட சௌந்தர்யோட ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கு. உண்மையிலே நேற்று அந்த ஏவி பார்க்கும்போது எனக்கும் பிடிச்சிருந்தது. நான் தான் சொல்றேன், அவங்களோட ரியாக்ஷன்ஸ் நிறைய இடத்துல மார்க்கிங்லாம் தூக்கி அதில் போட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க பண்ண மொத்த ரியாக்ஷன்ஸையும் தூக்கி ஒரு கம்பெனியில் தான் போட்டாங்க. பிக் பாஸ் கூட கேட்டாங்களா அப்படி என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கான எப்படி சொல்ல ஒரு ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ரியாக்ஷன் சில இடத்துல நல்லா தான் இருக்கு, சில இடத்துல மார்க் பண்ணுறது நெக்கல் பண்ணுறது இது எல்லாமே
எல்லாமே இருக்கதான் செஞ்சு இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அவங்க பாசிட்டிவ்ஸ் எடுத்து பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணி அவங்கள மேல தூக்கி விட்டுருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அந்த ஓல்டு கண்டஸ்டன்ட் இவங்கலாம் அடிச்சிருக்கவே மாட்டாங்க. என்ன மேட்டர்னா மற்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா டிஃபேம் பண்றது, பயங்கரமா போட்டு எப்படி கழுவி ஊத்துறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கும்போது கண்டிப்பா வீட்டுக்குள்ள வர கண்டஸ்டன்ட் எல்லாமே எதுக்கு அடிச்சதுக்கான காரணம், மெயினான காரணம் என்னன்னா அவங்கள அடிக்கும் போது அவங்க பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க. இப்போ வந்து அன்ஷிதா வந்து சொன்னாங்கல்ல, என்ன வந்து ஜாக்லினோட இது பிஆர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன போட்டு கொளுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி, நடிகைன்னு ஒரு விஷயத்தை பேசுறதுக்கோசம் கொளுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா நடிகைன்னு ஒரு விஷயம் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினோட பிஆர் மட்டும் தான் கொளுத்துனாங்களாம் கேட்டே இல்லை, மொத்த பேர் சேர்ந்து கொளுத்துனாங்க. ஏன்னா நீ பண்ணது ஒரு கேவலமான ஆக்சுவலா மேட்டர்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்குள்ள ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா நீ வந்து எப்படி நடிகைன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சிறந்த நடிகை அப்படின்ற மாதிரி ஜாக்லின் சொன்னாங்க. நம்ம எல்லாரும் பார்த்தது என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் நடிகைன்னு பார்க்கும்போது அன்ஷிதா தான் நம்ம எல்லாருமே பார்த்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவை கழுவி ஊத்திட்டு இருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாக்கு என்ன சொல்லுது, அது எப்படி மொத்தமாக சேர்ந்து பிஆர் டீம் வந்து நடிச்சிட்டாங்க, அப்படி இல்லை ஒட்டுமொத்த ஜனங்களும் உங்களை அடிச்சாங்க. ஏன்னா நீங்க பேசுறது தப்பான விஷயம், அதை எடுத்து பேசினா பரவாயில்ல, ஆனால் தப்பே இல்லாத ஒரு மேட்டர் எடுத்து தப்புன்ற மாதிரி ப்ரோட்ரே பண்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே மோசமான விஷயம். நீங்க பேசுன தப்ப பேசுறதுக்கே அன்ஷிதாக்கு அந்த அளவுக்கு வலிச்சுது அப்படின்னும் போது ஒன்றும் தப்பே நடக்காது, அதை வந்து பார்த்தீங்கன்னா தப்பு மாதிரி ப்ரோட்ரே பண்ணி அவங்க பர்சனல் லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றி அதெல்லாம் பண்ணுறது இருக்குல்ல, ரொம்ப ஒஸ்ட். ஆக்சுவலாக ஒருத்தன் புல்லட் வச்சிருக்கிறது, ஒருத்தன் பிரேஸ்லெட் வச்சிருக்கிறது, அவன் செயின் என்ன புரியல, அவன் செயின் போட்டிருக்கிறது, இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அவன் பிரேஸ்லெட் வச்சிருக்கான், பார்த்தீங்களா அவன் செயின் போட்டிருக்கான், பார்த்தீங்களா அவன் புல்லட் வச்சிருக்கான், இப்படி இல்ல மாதிரிலாம் பேசிட்டு இருந்தானுங்க. ஏன்டா என்னடா ஒருத்தன் மிடில் கிளாஸாக இருந்தால் இதெல்லாம் வச்சுக்கூடாதா, பிச்சைக்காரனாவாடா இருக்கணும், எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் பிஆர் டீம் எது கழுவி ஊற்றுறாங்கன்னா, நார்மலாக பிஆர் டீம் இருந்தால் கூட இந்த அளவுக்கு கழுவி ஊற்றிருக்க மாட்டாங்க. தீபக் கூட சொன்னார், பிஆர் டீம் வச்சுக்கிறது தப்பு இல்லை, அவங்கள ப்ரொமோட் பண்ணிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் என்னன்னா நெகட்டிவாக அடுத்தவங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. நெகட்டிவாக மற்றவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை திணிக்கிறாங்க, அது நல்லா இல்லை, அது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மேட்டர் என்னன்னா எல்லாருமே ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அதில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் ஒவ்வொருத்தரும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். எனிவேஸ் இந்த பிஆர் டீம் அதெல்லாம் விடுங்க. இப்போ இந்த ஓட்டிங் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஷால் தான் 3வது இடத்துல இருக்காரு. நான் சொன்ன மாதிரி 70,000 ஓட்டில் இருக்காரு. ஸோ அப்படின்னும் போது இப்போ அன்அஃபிஷியல் பொறுத்த வரைக்கும் 70,000 ஓட்டில் இருக்காரு, சௌந்தர்யா 1,00,000 ஓட்டில் இருக்காங்க. டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குல்ல. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா, அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் விஷாலுக்கு வந்து ஓட்டு ஏறிச்சு, விஷாலோட ஓட்டு ஏறி அந்த பொட்டி எடுத்தார்ல, அந்த பொட்டி எடுத்ததில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ஸோ அது மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஓட்டு வந்து விஷாலுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலாக ட்விட்டரில் நிறைய வீடியோ பார்க்க முடிஞ்சது. விஷாலோட வீடியோஸ் அந்த பொட்டி எடுத்ததுக்கு அப்புறமா பாடுறா கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளேயும் ஒரு தைரியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொட்டி எடுத்துட்டான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் பாராட்ட தான் செஞ்சாங்க. நானும் அதை தான் சொன்னேன். ஓகேங்களா, அந்த விஷயத்தை பொறுத்த என்ன சொல்றாங்க, விஷாலுக்கு வந்து ஓட்டு வந்து அதிகமாக வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்கேஸ் அது நடந்துட்டா பெரிய பூகம்பம் வெடிக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கடுத்து 4வது இடத்தை பார்த்தீங்கன்னா ரயன் வந்து தக்க வச்சிட்டு இருக்காப்ல, 5வது இடத்தை வந்து பவித்ரா வந்து தக்க வச்சிட்டு இருக்காங்க. ரயன் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ஓட்டில் இருக்காரு, பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ஓட்டில் இருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா ஓட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓட்டிங் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. அன்அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் போடலாம், ஆனால் அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இப்போ வந்து கடைசியில் ரிசல்ட் பார்க்கும்போது இப்போ சாட்டர்டே எபிசோட்ல மேபி ஒருத்தவங்க எவிக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பவித்ரா எவிக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை எப்பவும் போல லைவ்ல தான் ஒவ்வொருத்தரா தூக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சண்டே எபிசோட்ல தான் ஒவ்வொருத்தரா லைவ்ல தூக்க போறாங்க. இதுல பவித்ரா தான் ஃபர்ஸ்ட் போவாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அன்அஃபிஷியல் வச்சு பார்க்கும்போது. ஆனா இது வரைக்கும் நடந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, பவித்ரா தூக்குவாங்கன்னு நினைச்சு கடைசியில் தூக்கல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சு இதாவது இப்போ எப்படி சொல்றது, மொத்த பெரிய தூக்கி சௌந்தர்யா தூக்கி ரன்னர் அப்பா கொண்டு வரது கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி சௌந்தர்யா என்ற பாருங்க, பவித்ரா தூக்கிட்டு வரதுக்குள்ள ஏன்னா தீபக்கு தூக்குனாங்க, அதுக்கடுத்து மஞ்சரி தூக்குனாங்க, எல்லாருமே தூக்கிட்டாங்க. ஆனால் பவித்ராவை மட்டும் தூக்காம ஓட்டில் என்னதான் லீஸ்ட்ல இருந்தாலும் பவித்ரா உள்ள தக்க வச்சுட்டே இருந்தாங்க. இன்கேஸ் அதே ஃபார்மேட் ஃபைனல்ஸ்லேயே ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃபைனல்ஸில் பவித்ராவை ரன்னர் அப்ப கொண்டு வரது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு வந்திருக்கு அப்டேட் படி பார்த்தீங்கன்னா விஷால் வந்து ரன்னர் அப், சௌந்தர்யா தான் தேர்ட் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. இது நடந்தா என்ன மாதிரி விளைவுகள் பார்த்தீங்கன்னா வெளியில் நடக்கும் அப்படின்றதுல வெயிட் பண்ணுறது, வெயிட் பண்ணி நானும் பார்க்க தான் போறேன். முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா, ஆக்சுவலாக முத்துக்குமரன் வந்து டைட்டில் அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் கண்டிப்பாக நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்கும். டைட்டிலுக்கு டிசர்விங்கே இல்லை அப்படின்னு, ஏன்னா ஆல்ரெடி பேர் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சு, ஏன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல் டைட்டில் அடிச்சிரும் அப்படின்ற விஷயம்னால இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த டைட்டிலோட வேல்யூ குறைக்கிறாங்க, அவனோட வேல்யூ குறைக்கிறாங்க. இந்த மாதிரி டைட்டிலுக்கு டிசர்விங்கே இல்லை, வாயை வச்சு மட்டுமே உருட்டிட்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வாயை வச்சு மட்டும் உருட்டுறான்னு சொல்லிட்டு இருக்கானுங்களே, அந்த ஏவி பார்த்தாலே தெரியும் அவன் எதில் தான் உருட்டினான் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சண்டையா அவன் இருக்கான், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலையா அதில் இருக்கான், டான்ஸா அவனால முடிஞ்ச எஃபோர்ட்டை போடுறான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எதுலையுமே அவனோட பங்களிப்பு இல்லாமல் இல்லை. ஓகேங்களா, ஒரு விஷயம் டாஸ்க்னு வந்துட்டு அவனோட பங்களிப்பு இருக்கு. பிக் பாஸ் சொல்றது என்னது, கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னால உழைப்பு, அதாவது அதே மாதிரி தான் பவித்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சின்னு சொன்னாரு, இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தன்னடக்கமாக ஏதோ சம்திங் ஏதோ சொன்னார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு டேக் ஒன்று கொடுத்தாருல, இதில் வந்து உழைப்புன்ற விஷயத்த சொன்னது காரணம் என்னன்னா, அவனுக்கு தெரியுதோ தெரியல ஒரு எஃபர்ட்டை போகிறான்ல, அதுதான் விஷயம். எனக்கு தெரியல வரல புரியல அப்படின்ற மாதிரி இல்லைல்ல. நான் வந்து சௌந்தர்யாவை மென்ஷன் பண்ணலங்க, அதாவது சௌந்தர்யாவோட விளையாட்டு வந்து ஒரு மாதிரி இருந்தது, அதாவது அது வந்து ஃபன்னாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக கொண்டு போயிட்டாங்க. ஃபன்னாக மீன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து புரியல அப்படின்னு அவங்க வந்து வாழ்ந்துட்டாங்க, சிம்பிளாக சொல்லி வச்சுக்கோங்களேன். சௌந்தர்யா இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வாழ்ந்தாங்க, கேம் விளையாடல. அதாவது முத்துக்குமரன்லாம் பார்த்தீங்கன்னா கேம் விளையாடிட்டு வாழ்ந்துருக்கான், அதான் விஷயம். கேமும் விளையாடிருக்கான், வாழவும் செஞ்சிருக்கான். அது ரயன்
ரயனுக்கும் பொருந்தும். ரயனும் பார்த்தீங்கன்னா கேமும் விளையாடிருக்கான், வாழவும் செஞ்சிருக்கான். ஜாக்லைனுக்கும் பொருந்தும். ஜாக்லைனும் அதே மாதிரி தான் கேம் விளையாடிருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அருணுக்கும் பொருந்தும். அருணும் அதே மாதிரி தான் கேமும் விளையாடிருக்கான், வாழ்ந்திருக்கான். அதனால தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வீட்டுக்குள்ள வந்து இது வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி போட்டு கொட்டு வரல. இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கொட்டியிருக்காரு ரயனை விட்டுருக்காரு. ஏன்னா ரயன் கடைசியில் தான் ஆட ஆரம்பிச்சாரு. மிச்சம் 3 பேரையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கொட்டியிருக்காரு. அதே சமயத்தில் அவங்கள பாராட்டியிருக்காரு. விஷயம் என்னன்னா அவங்க எல்லாம் கேம் விளையாடிருக்காங்க, அதே மாதிரி வாழ்ந்திருக்காங்க. ஸோ இதில் பயங்கரமா நான் மிஸ் பண்ணது என்னன்னா அந்த ஏவியை பொறுத்த வரைக்கும் ஜாக்லினோட ஏவியை போட்டிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் சாட்டர்டேல பயங்கரமான அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் கொடுப்பாங்க கம்பல்சரி. ஏன்னா இவ்வளோ நாளாக போட்ட எஃபோர்ட்டை பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு டாஸ்க்ல முடிச்சு விட்டாங்களே. கண்டிப்பாக சாட்டர்டே எபிசோட்ல இன்னைக்கான எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கான ஸ்கோப் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க ஆக்சுவலாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வின்னர் வந்து முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்கேஸ் வின்னர்ல வந்து சேஞ்ச் வரும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரன்னர் அப்ல சேஞ்ச் வரும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.